மவுண்டெயின்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க, ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ். வி அஃபிஷியலி என்டர்ட் மாரேடுமல்லி. அல்டிமேட் ஸ்ட்ரெச். ஒரு சின்ன பம்பு கூட ஃபீல் ஆகலை. இந்த ரைடோட ப்ரீவியஸ் டே நைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட்டை யாராலையுமே குறையே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அந்த பேக்கிங் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு ட்ரிப்புக்கு தேவையான அந்த ஃபஸ்ட் எய்டு, பஞ்சி ரோப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்குறதுலேருந்து அந்த முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட பசிக்காமல் தூங்காமல் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லா ரைடுக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு ரைடு முடிச்சுட்டு திருப்பி அடுத்த ரைடு நம்ம அடுத்த வாரமே போனாலுமே அந்த சேம் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நார்மலாக ட்ரிப்பு போகிறவங்களுக்குமே எங்கேயாவது நம்ம வெளியே கிளம்ப போகிறோம் அப்படின்னாலே அந்த ரைடு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் நம்மளுக்கு பிடிச்ச வண்டியில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வகையான ட்ரிப்பு போகும்போது இன்னுமே அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நைட்டு லேட் ஆகுது, அதுவும் இந்த டைமுக்கு பேக் பண்ணால் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் எனக்கு பர்சனலி. அதனால தான் நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுவுமே இன்னும் எடுத்து கூட வைக்கல, அப்படியே போட்டு போயிட்டேன். தேவையான பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். இன்னும் சாப்பிடல, பசிக்கவும் இல்லை சுத்தமாக, தூக்கமும் வர மாட்டேங்குது. காலையில் 4 o'clock கிளம்புற மாதிரி பிளான். இட்ஸ் அ பிக் ரைட் டுமாரோ. இது வரைக்கும் பாருங்கள் செட்டப். யாரோ ஆள் படுத்துருக்குற மாதிரி இருக்குல்ல. நம்ம பேக் பண்ண வேண்டிய ஃபுல் செட்டப், ரைடிங் கியர்ஸ், கேமரா கியர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பேக் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்குள்ளே இன்னொரு 1 hour ஆகிடும். படுத்து தூங்கினா வித்தின் 2 hours நம்ம ஸ்டார்ட் ஆகணும் டுமாரோ. எக்ஸைட்டடாக இருக்குது. நியூ பைக், நியூ அட்வென்ச்சர், வெரி லாங் ரைட். த பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் வெதர் திஸ் இயர் எஸ்பெஷலி விட்னஸ் பண்ண போகிறோம். கம் ரைட் வித் மீ, we will explore together. ஓகே, பைக் ஃபுல்லி பேக்ட் அண்ட் ரெடி. கோல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக லூப் பண்ணிவிடுவோம். ஓகே, ட்ரிப் மீட்டர் 0 பண்ணியாச்சு. ஃபைன், ஆல் குட். ஓகே, கிளம்பிட்டோம். எஸ், ஆஃப்டர் a long time. ஃபுல்லி லோடட் பைக்கு, நல்லா இருக்கு இப்படி ஓட்டுறது. ஓகே, வெரி குட் மார்னிங் ஆல். ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட். இந்த டே எல்லாருக்கும் நல்லா அமையணும்னு ஐ விஷ். ஸோ ஆஸ் பர் அவர் பிளான் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரக்கு. அதாவது நம்ம ரைடு வந்து அரக்கு ரைட். ஸோ அந்த அரக்கு ரைடில் நம்ம எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம், என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ண போகிறோன்றது போயிட்டே பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்டாப் வந்து டைரெக்டாக மாரேடுமல்லி ஹில் ஸ்டேஷன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் அரக்கு பக்கத்தில் அது ஒரு ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் மாரேடுமல்லி, குடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த க்ளவுட் பெட்ஸ் அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அந்த ரைடு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த ரைடில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 சன்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மவுண்டெயின் பீக்ஸ்லேருந்து 4 விதமான சன்ரைசஸ் பார்க்க போகிறோம். ஹேவ் ஃபன் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சீரீஸ், அதாவது இந்த அரக்கு சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபுல் பிளேலிஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. யுவர் லவபிள் சப்போர்ட் இஸ் மச் நீடட். தேங்க்ஸுங்க. ஏர்லி மார்னிங் சென்னையிலே சூப்பராக இருக்குது. ஃபுல் ஃபாகு, நைஸ் கிளைமேட். இப்போதைக்கு ஃபியூல் வந்து பிளான் பண்ணல, ஏன்னா இன்னும் ரேஞ்ச் இருக்குது. அதனால் ஸ்டார்டிங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணி போகணுன்னு சொல்லி we have started. எங்கேயாவது ரொம்ப தூரமாக போய் போட்டுக்கலாம். இப்போதைக்கு க்ளவுஸ் போடாமல் கொஞ்சம் ராவாக ரைட் பண்ணுறேன், அந்த சில்னஸை ஃபீல் பண்ணுறதுக்காக. அப்புறமா ஒரு பிரேக் எடுத்த பிறகு க்ளவுஸ் போட்டுக்கலாம். நல்லா வேலை செய்யுது இந்த ஃபாக் லேம்ப்ஸு. இந்த பேக்கை நல்லா நான் லீனியராக கட்டியிருக்கேன்ல, கரெக்டாக சாயறதுக்கு சூப்பராக இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு.
நாயுடுபேட்டாவில் இன்னொரு ரைடர் ஜாயின் ஆக போகிறாரு. மொத்தமாக நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு போகிறது வந்து 3 ரைடர்ஸ். ஆக்சுவலாக 5 ரைடர்ஸ் பிளான். பட் லாஸ்ட்டில் ஒரு 2 ரைடர்ஸ் வந்து பிளான் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம எதுக்கு நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். நான் நம்ம பையன் சின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னொரு ரைடர் உங்களுக்கு புதுசு. ஸோ அங்கே போனோன்னா அவரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். என்ன ஃபீலு! ஓப்பன் ஹைவேஸ், காலி ரோடு, இந்த ஃபாக், இந்த சில்னஸ் அப்படியே கை ஃப்ராஸ்ட் ஆகுது. இதுக்கே அரக்குள்ள இருக்கிற கிளைமேட்டுக்கெலாம் இன்னும் சொல்லவா வேணும். ETA 7 o'clock காட்டுது. ஆக்சுவலாக 6 o'clock அங்கே இருக்கணும்னு பிளான் நாயுடுபேட்டாவில். அந்த இன்னொரு ரைடரை மீட் பண்ணுறதுக்கு 6 o'clock பிளான். பட் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஃபைன். இட்ஸ் நாட் அ ரேஸில், அதனால் நம்ம ஸ்லோவாகவே போகலாம். ஆஸ் பர் பிளான் இப்போ கூட 7 o'clock ரீச் ஆகிடலாம். ETA 1 hour தான் காட்டுது. நார்மலி பார்த்தா நாயுடுபேட்டைக்கு வந்து 2.5 hours ஆகும் நம்ம வீட்டிலேருந்து. இப்போ 1 hour தான் காட்டுது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக போயிடலாம். இந்த ரோடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு தடா போகிற ரோட்டு, அதனால நோ இஷ்யூ. கண்டினியூஸாக 100ல் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் தான், மினிமல் வைப்ரேஷன் தான். பட் நம்ம இன்டர்செப்டரில் சுத்தமாக வைப்ரேஷனே தெரியாது. ஒரு 120 140 போனாலுமே அந்த வைப்ரேஷன் ஹேண்டில் பார்லேயும் சரி, சீட்லேயும் சரி, ஃபுட் பேக்ஸில் எதுலையுமே தெரியாது. இதில் வந்து மெயினாக ஹேண்டில் பாரில் லைட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபுட் பேக்ஸில் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃபைன். நம்ம ட்வின் சிலிண்டர் ஓட்டிட்டு திருப்பி சிங்கிள் சிலிண்டர் வந்தால் இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சு தானே வந்தேன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும். டைம் பார்த்திங்கன்னா 6 ஆகுது கரெக்டாக. 6:15. ஃபுல் ஃபாக் கிளைமேட். சென்னையிலே இந்த அளவுக்கு ஃபாக்னா ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் அரக்கு. அந்த ஃபாகுக்கும் நம்ம ஃபாக் லைட்ஸுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஹெவனில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கேயே எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரக்குலலாம் சரியான ஃபாக் இருக்கும். அங்கே இன்னும் ரியல் ஹெவன். நம்ம மாரடுமல்லி ரீச் ஆகிறதுக்கே இன்னும் இன்றைக்கி ரைடு நம்ம பிளான் பார்த்திங்கன்னா 620 kilometers ஃப்ரம் மை ஹோம். ஸோ டோட்டலாக ஒரு பிக்கெஸ்ட் ரைடு டுடே. அட் எ ஸ்ட்ரெச்சில் 600 kilometers போகிறோம். இப்போயே லைட்டாக பசிக்குது. சீக்கிரமாக ஏஞ்சதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல. தூக்கமே வரல நைட்டெலாம் எக்ஸைட்மெண்ட்டில். நைட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரைடு நம்மளால் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் ரைடு அவனுக்கு இது ஃபஸ்ட் ரைடு இல்லை, டெய்லியும் ரைடு தான் பண்ணிகிட்ருக்கான் ஆஃபீஸ்க்கு. அது வேறு விஷயம். வந்துட்டோம். இன்னொரு 30 minutesல நாயுடுபேட்டா ரீச் ஆகிடலாம். பட் நம்மளுக்கு ஃபியூலும் காலி ஆகுது. பா அங்கே பாருங்கள், ஃபாக் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் லேண்டில் எப்படி இருக்குது, எங்கள் ஊருக்கு வந்த மாதிரியே இருக்குது. நெல்லூர் 85, அங்கே தான் நம்ம டிஃபன் சாப்பிட்றது தான் பிளான். ஓகே, ஃபியூல் போட்டுடலாம். நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்கேயாவது ஜியோ பம்ப் இருந்தால் அங்கே போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளுக்கு காலி ஆகிடும் போல். அதனால் இங்கேயே போட்டுடலாம், எதுக்கு ரிஸ்க்கு. 1553 rupees, 14 liters பிடிச்சிருக்கு. ஓகே ஃபைன். அப்போ உள்ளே இன்னும் 3 liters இருக்குது போல். வந்துட்டோம் நாயுடுபேட்டா கிட்ட. இன்னொரு 10 minutesல நம்ம 3rd ரைடரை மீட் பண்ணிவிடுவோம். இன்னும் 7 ஆகுது டைம். இன்னும் சன்ரைஸ் ஆகாமல் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட். சூப்பராக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபெலோ ரைடர்கிட்ட வந்துட்டோம். இங்கே வெயிட் பண்ணுறாரு. ஹலோ, இவர் தான் யஷ்வந்த் நேம். ஹிமாலயன் 450 தான் வச்சுருக்காரு இவரும். டிஃபன் சாப்பிட்றோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா இல்லை அந்த வண்டிக்கிட்டே சாப்பிட்லாமான்னு பார்க்குறோம். இது ஓகேண்ணா. சூடு சூடாக எக் தோசை நல்லா இருக்குது. இந்த ரோட்டு கடையில் அப்படின்னாலும் அந்த பாட்டி நல்லா போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட். வயிறு ஃபுல் நல்லா இருந்தது. நல்லா ஃப்ளஃபியாக டபுள் எக் போட்ட தோசை சாப்பிட்டு கூட 2 வடையும் சாப்பிட்டு நெல்லூர் ஸ்பெஷல் கார தோசையும் சாப்பிட்டு அருமையாக கிளம்பியாச்சு. குட் டிஃபன் ஃபார் த டே ஸ்டார்ட். சூப்பராக இருக்குது. இதோட நம்ம பிளான் ஸ்ட்ரெயிட் டு மாரடுமல்லி. இன்னும் 500 kilometers மோர்.
கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயில் இன்னும் வரவே இல்லை, சூரியன் எட்டி கூட பார்க்கல இன்னும். எனக்கு தெரிஞ்சு இப்படியே கிளைமேட் இருந்தால் நம்ம ரைடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம மச்சான் லீட் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்படி நம்ம மாரடுமல்லி, அதாவது அமேசான் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கும், அங்கே வந்து சன்ரைஸ் ஆகாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பெரிய மொக்கை வாங்கிடுவோம். ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு 90-100 அவ்வளோதான் ஸ்பீடு, கரெக்டாக லிமிட் மெயின்டைன் பண்ணி தான் போகிறோம். அர்ஜென்ட் இல்லை, அதனால் டைம் இருக்குது நம்மளுக்கு. நம்ம இந்த ட்ரிப்பையே வந்து ஒரு 1 வீக் வந்து நல்லாவே கேப் விட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாள் ஸ்டே கண்டிப்பாக இருக்குது. குரூப் ரைடாக போகிறதும் நல்லா தான் இருக்குது. ஒருத்தருக்காக ஒருத்தர் நின்று அப்படி போகிறது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். பட் நம்ம இப்போ போகிற குரூப்பில் 2 பேருமே ரொம்ப நின்றுலாம் போகிறது இல்லை, அதனால் வந்து நம்மளுக்கும் நோ ப்ராப்ளம். நம்ம சோலோவாக போனால் நம்ம பாட்டுக்கு நம்ம எங்கே நிற்கணுமோ நிற்கலாம், இல்லை நிற்காமல் கூட கண்டினியூஸாக போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது ஆப்வியஸ் தான். சோலோ ரைடில் இருக்கிற பெக்ஸ் சோலோ ரைடில் இருக்கும் எப்போவுமே, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுலேயும் ஒரு பெனிஃபிட் தான், பேசுகிறதுக்கு ஆள் இருப்பாங்களே கூட, அந்த ஒரு டைம் பாஸ் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபார் ஸோ குட். கண்டினியூ பண்ணுவோம் ரைடை, பாட்டு போட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரம். டாடா. வந்துட்டோம் பாருங்கள், பெண்ணா நதி. இதுதான் வந்து பெண்ணா ரிவர். நம்மளுக்கு கண்டிக்கோட்டா நம்ம போகிறோம்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிக்கோட்டா. ஸோ அங்கேருந்து பாஸ் ஆகிற நதி தான் இது, பெண்ணா நதி. உங்களுக்கு தெரியுதா? ஃபுல் ட்ரையாக இருக்குது, நதியில் தண்ணியே இல்லை பெண்ணா ரிவரில். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த பெண்ணா ரிவர் வந்து 2 இடத்துல கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ரோட்டில். வேறு லெவலில் இருக்குது கைஸ் ஹைவே. கண்டினியூஸாக 100ல் க்ரூஸ் பண்ணுற எஃபர்ட்லெஸ்ஸாக. இப்படி போனால் எனக்கு தெரிஞ்சு ETA டைம் 8 hours காட்டுது. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 hours ரீச் ஆகிடுவோம் போல், இதே மாதிரி நிறுத்தாமல் போனால். பட் எல்லாத்துக்கும் நிறுத்தாமல் போக முடியாது. சரி ஃபைன். இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணும்போது என்ன மெயினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா இந்த லேன் டிசிப்ளின். ஓகேங்களா? அந்த லேன் டிசிப்ளின் இல்லைனா ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. இந்த மாதிரி டாப் ஹைவேஸில், அதாவது நேஷ்னல் ஹைவேஸில் 3 lane ரோட்ஸில் என்ன தான் வந்து ரோட் க்ளோசர்ஸ் இந்த பக்கம் இருந்தாலுமே, நான் லாஸ்ட் டைம் கொலுமலை வ்ளாகில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நேஷ்னல் ஹைவேல இந்த பக்கம் ஆப்போசிட் ரோட்டில் வராங்க, நம்ம போகிற ரோட்டில் ஆப்போசிட்டில் வராங்க 2 wheelers. அவங்க லோக்கலில் அந்த ஊரில் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எங்கேயோ போய்ட்டு யூட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இப்படி வந்துடுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். மோஸ்ட்லி அந்த டிவைடர் பக்கம் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணி வராங்க, வண்டி அதனால ஏற்றி இந்த பக்கம் இறக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு ஏதாவது கேப்சர் பண்ணால் காட்டுறேன். பட் அதெல்லாம் எவ்வளோ அப்படியே ஹார்ட் நின்று போய்டும் ஒரு செகண்டில். அவ்வளோ ஒரு பயத்தை காட்டிடுவாங்க நம்மக்கிட்ட. நம்மள மாதிரி வீடியோஸ்லேயும் பார்க்கலாம், இப்படியாச்சும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது, அதுலேயாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பட் அதனால தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறமா மற்றவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஃபைன், நம்ம கதைக்கு வருவோம். 8 hours காட்டுது, 479 kilometers மோர். லெட்ஸ் see. ஆஸ் ஆஃப் நவ் ஜேர்னி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்திருக்கோம். இது வரைக்கும் எந்த டயர்டும் தெரியல. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்ம ரைடிங் எர்கனாமிக்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன பேக் பெயின், இந்த ஷோல்டர் பெயின். ஆக்சுவலாக எனக்கு இன்டர்செப்டர் ரைட் பண்ணும்போது இந்த சின்ன ஷோல்டர் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த லெஃப்ட் சைடு மட்டும், அது ஏனே தெரில. அந்த ஹேண்டில் பாரும் நல்லா எல்லா வாட்டியும் செக் பண்ணிட்டேன், பட் அது ஏன் அந்த பெயின் வருதுன்னே தெரில. பட் இந்த வாட்டி சுத்தமாக இப்போது மொத்தமாக 290 kilometers கவர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பெயின் கூட எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆகலை. இங்கே பட்டில் எல்லாமே, ஏன்னா ஜெல் சீட் போட்டிருக்கோம் நம்ம, அதனால் வந்து அந்த பெயின் சுத்தமாக இல்லை. ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ லைனப் பாருங்கள், 2 ஹிமாலயன், ஒரு கரிலா. இங்கே பாருங்கள், நெல்லூர் தாண்டி நம்ம ஒரு 1/2 hour வந்துவிட்டோம். ராஜபாளையம் அதெல்லாம் தாண்டிட்டோம். கந்துக்கூரு கிட்டே வந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒங்கோல் வரும். ஸோ இதுக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க, காங்க்ரீட் ரோடு. அதாவது கம்ப்ளீட்டாக இந்த லெஃப்ட்லேருந்து 3 lane, ரைட்டில் ஒரு 3 lane காங்க்ரீட் ரோடு. சுத்தமாக டிவைடர் இருக்காது, மீடியன் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி இந்த பிளாக்ஸ், அதாவது டெம்ப்ரரி பிளாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க, மீடியன் பிளாக்ஸ். அது எதுக்கு அப்படின்னா எமர்ஜென்சி ஃப்ளைட் லேண்டிங் வந்து இந்த ரோடை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஸ்பெஷல். இந்த ஃபுல் கான்க்ரீட் ரோடை ஃப்ளைட் லேண்டிங் யூஸ் பண்ணுவோம். இது பாருங்கள், டெம்ப்ரரி பிளாக்ஸ் இருக்கா,
இப்போ ஃப்ளைட் இங்கே லேண்ட் ஆக போகுது அப்படின்னு ஏதாவது முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னா தே வில் கிளியர் ஆல் தீஸ் எமர்ஜென்சி பிளாக்ஸ். இந்த ரெடியாக இங்கே ஆளுங்க இருப்பாங்க டீமு, அதுக்கேற்ற மாதிரி இந்த எமர்ஜென்சி பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஹைவே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபுல் ஸ்ட்ரெயிட்டு அந்த ரன்வே, நார்மலாக ஏர்போர்ட்டோட ரன்வே மினிமம் லெங்த் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு லெங்க்த்துக்கு ஃபுல் ஸ்ட்ரெயிட் ரோடு. இதில் கொஞ்சம் கூட இந்த வண்டியில் பேக் பெயினே வரலைங்க. எனக்கு வேறு கரெக்டாக இந்த பேக்கை நான் சாயிற மாதிரி கட்டிக்கிட்டேன்னா அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக சப்போர்ட், ஹிப்புக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு அப்படியே அந்த ரைடிங் போஸ்டரும் சூப்பராக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கூட அந்த பெயினோ இல்லை டயர்டோ எதுவுமே தெரில. நல்லா அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. இன்னும் நிறைய லாங் ரைட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், வரும் நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணுங்கள். அப்கமிங் vlogs ஆர் கம்மிங் கைஸ். நிறைய பெரிய ரைட்ஸ் வருது. ஸோ ஸ்டே டியூன். ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தெரியணும்னா கீழே என் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்னோடய ட்ரிப்ஸ் அண்ட் ரைட்ஸ் பற்றி. அண்டு மோட்டோ vlog மட்டும் இல்லாமல் மோட்டோ டெக்கும் நம்ம பேசலாம் ஃப்யூச்சரில், பிளான் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் see. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். உங்கள் சப்போர்ட் என்னை இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணும். நம்ம இதுக்கப்புறம் லஞ்சில் மீட் பண்ணலாம். கோதாவரி வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென்னை மரம் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் எல்லாம் கோதாவரி வைப்ஸ் வந்துட்டோம்ல கிட்ட. ஸோ இன்னொரு 20 to 30 கிலோமீட்டர்ஸில் ராஜமன்றி வந்துடும். கண்டினியூஸாக ஃபியூல் போட்டதுலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் சாலிடாக வித்தவுட் ஸ்டாப் வந்திருக்கோம். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பையன். இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்மள மாரடிமல்லி. இன்றைக்கி ஃபஸ்ட் டே டெஸ்டினேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை நைட்டு. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்லோவாகவே போகலான்ற பிளான். வெஜ் பிரியாணினா ஏதாவது சிக்கன் இல்லாதது குஸ்கா மாதிரி ஏதாவது எடுத்துன்னு வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா நல்லா இருக்குது. ஏதோ பேர் பகர் ரைஸ் அண்ட் வித் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னீர், பேபிகார்ன் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லாயிருக்கு. பரவாயில்ல, வெஜ்ஜுன்னு சொன்னாலும் அதில் வறுத்தா கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி வர டோல்கேட்டு ஸ்கை வியூ அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க டோல்கேட்டுக்கு மேலே. டிஃப்ரெண்ட் திங், எந்த டோல்கேட்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் லிஃப்ட்டு, மேலே வந்து சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், சைட்லலாம் சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது வந்து டோல்கேட்டோட ஆஃபீஸு. இங்கே பாருங்கள், மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டு டோல்கேட்டுக்கு மேலே பார்த்தீங்களா, ஸ்கை வியூ. இங்கே பாருங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூஸ். ஹைவேவே இவ்வளோ அழகாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. கிளைமேட் ஒரு பக்கம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளைமேட் எங்களுக்காகவே வெயில் வராத மாதிரி பக்காவாக இருக்குது. கோயில் ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல, சிலக்கலூர் பேட்டுன்னு போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. தனியாக ஒரே ஒரு கோயில். நம்ம திருத்தணிக்கிட்ட ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அதுதான். யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த கோயில். ப்ளசண்ட்டாக அந்த மலை மேலே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாக இருக்கும் கோவில். சுற்றி வந்து ஒரு கார்டன் மாதிரி பண்ணி வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குது இந்த கோவில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் ஃபாக் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ரெண்டு பக்கமும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங் இன் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ஸ். எப்படி சூப்பராக இருக்க பாருங்கள் பிரிட்ஜ். இது இங்கே வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு இது ஒன்று நடக்கும், புஷ்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் சாமிக்கு. ஸோ அந்த புஷ்கரம் டைமில் வந்து இன்னும் ஆசமாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ராஜமன்றி கிட்ட வந்து ஒரு யூடியூபர் கிட்ட வந்திருக்கோம், Chaitu Edits அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர். தம்ப்நெயில்ஸ், வீடியோ எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுறாரு. ஷோர் ப்ரோ, பாய் பாய், தேங்க்ஸ், பாய் பாய் ப்ரோ. இவங்க தான் Chaitu Edits. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒருத்தர் தம்ப்நெயில் செய்கிறாரு, ஒருத்தர் வீடியோ எடிட்டிங் செய்கிறாரு. பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே செய்கிறாங்க. ஒரு சின்ன வில்லேஜ் தான் இது. அந்த வில்லேஜில் அவங்க வீடு வந்து ஒரு பேடி ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன
வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. வீடு நல்லா கட்டியிருக்காங்க, ரீசெண்டாக கட்டியிருக்காங்க போல். ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு யூடியூப் கொடுத்துருக்கு. ஸோ த சேம் சப்போர்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு 1 hour ஜேர்னி இருக்கும். இதே மாதிரி ரோட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hourக்கு ஹைவேஸ் கிடையாது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டேட் ஹைவேஸ், கொஞ்சம் ரிஸ்கியான ரோட்ஸ்னு வேறு சொல்லி டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. அங்கே ரூம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ஒரு 1 hourல வந்துடுவோம் அப்படின்னு. நம்ம மேட் டாக் ஆல்ஃபா ஃபாக் லேம்ப்ஸ் நல்லாவே யூஸ் ஆகுது இந்த ரோடுக்கு. டேஞ்சரஸ் ரோடு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் போல் 70 kilometers. இன்னும் 2 hours காட்டுது இங்கேருந்து. எந்த காற்றும் கருப்பும் குறுக்க வராமல் இருந்தால் சரி. சோலோவாக வந்திருந்தா அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டு என்னோடய vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சின்ன பம்பு கூட ஃபீல் ஆகலை. நான் பாட்டுக்கு வண்டியை பெண்ட் பண்ணி போட்டு எடுக்கிறேன் டேர்னிங்ஸில். சூப்பர் கர்வ்ஸ் ரோடு. இப்போ தான் ஓட்டுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த ஃபுல் ட்ரை ஹைவேஸ்லாம் தாண்டி மாரேடுமல்லி கிட்ட வரும்போது தான் சூப்பராக இருக்குது. இந்தியன் அமேசானை நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. வி அஃபிஷியலி என்டர்ட் மாரேடுமல்லி. இங்கே பாருங்க 19 degrees Celsius. ஆனால் அந்த லாஸ்ட்டு ஒரு 40 kilometers ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஓட்டின 650 kilometersலையுமே இந்த லாஸ்ட் 30 kilometers 40 kilometers தான் த பெஸ்ட் ஸ்ட்ரெச்சு. அப்படியே டேர்னிங் பயங்கரமாக இருக்குது. போட்டு வளைச்சி எடுத்துகிட்டு வண்டியை வந்துட்டோம். 200 meters ரூம் வந்துடுச்சு. ரூம் எப்படி இருக்குன்னு உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் 1500க்கு ஒரு நல்ல ஆசமான ரூம் கிடச்சிருக்கு. ரூமோட வியூ பாருங்கள். எல்லாம் குப்பை சார்ஜிங் போட்டு நம்ம ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாம் ஊற்றி வச்சு ரொம்ப குப்பையாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் மைண்ட். ரூம் நல்லாயிருக்கு, கீசர் இருக்குது. ஸோ அது போதும். ஆக்சுவலாக இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா 19 degrees Celsius. ரொம்ப குளிராக சூப்பராக இருக்குது கிளைமேட். இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். நம்மளுக்கு அந்த குளிரை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக எந்த ஹுடி எதுவுமே போடாமல் அப்படியே நார்மல் டிஷர்ட் போட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சூப்பராக இருக்கேன். ஐம் என்ஜாயிங் த கிளைமேட். ஸோ நாளைக்கு என்ன பிளான்ன்றது நாளைக்கு விலாகில் சொல்கிறேன். இன்னைக்கு விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். மிச்சம் 2 பேர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்குள்ள. ஸோ இப்போ வந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்ம பிளான். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் என்னென்ன ஐட்டினரி சுற்ற போகிறோன்றது நாளைக்கு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைன்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மோட்டோ விலாக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா please do subscribe and share with your loved ones. It will be very helpful to me. Thanks for your support. See you in the next vlog. Bye bye. Ride hard, stay safe, keep exploring. Bye.